இல்ல முதல்ல அது பேசுனது தம்பி காங்கிரஸ் சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். அது இப்ப எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா, இல்ல காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா, இல்ல மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா, கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா, இல்ல சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு, நீட்டை திணிச்சது யாரு, என்ஐஏ கொண்டு வந்தது யாரு, இல்ல நமது உரிமைகள் எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறோம், மாநில உரிமைலாம் எடுத்துட்டு போனது யாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசியனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அழிச்சு நாசமாக்கின ஆள் யாரு? கட்சி யாரு? அதிகாரம் யாரு? அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது? இந்தி திணிப்பா, இந்தி எதிர்ப்பா, இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்க தான். இப்ப மதவாதமா பாரதிய ஜனதா மதவாதமா? சரி, மிதவாதமா காங்கிரஸ்? இடிச்சது யாரு? பாபர் மசூதிய RSS பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு? கொலை செய்யறவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியா என்ன பிடிச்சுக்கிட்டு நின்னான் பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கொலை. அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். அப்புறம் என்ன பேசுறது சொல்லுங்க? விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி எது? ஆட்சி எது? இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் லஞ்சத்திலையும் ஊறி திளைக்குது. அதுக்கு காரணம் யாரு? 196 லட்சம் கோடி கடனை தொடுது. இதுக்கு யாரு பொறுப்பேற்கணும்? கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி. ஜிடிபி ஏறுது, எங்கிட்ட ஏறுது? நாட்டின் வளர்ச்சின்னு கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க. எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து தனியார் மயம், தாராள மயம், உலகமயம், இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது. 2 கட்சியும் தானே. அறிவை வளர்க்கும் கல்வி தனியார், உயிரை காக்கும் மருத்துவம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், வானூர்தி நிலையம் நடத்துறது தனியார், விண்ணூர்தி நிலையம் தனியார். எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை யாரை பார்த்து கேட்கறது? நான் சொல்றது புரியுதா? அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு காங்கிரஸ், இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை. இதுக்கு மாற்றாதான் நாங்கள் இந்த நிலத்தில் இந்த அரசியலை கட்டி எழுப்புறோம். ஏன்னா நாங்கள் தமிழ் தேயர்கள், தமிழர்கள். என் நிலத்தின் வளத்தை காக்க, என் மண்ணை மக்களை காக்க, என் மொழி இனத்தை காக்க, அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க, வரலாற்றை காக்க, என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு. அது நாங்கள் செஞ்சாதான் சரியா இருக்கு. அது நான் கேட்டல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணன் நல்லா பேசினாருன்னாங்க. அது அண்ணன் தமிழர், தமிழ் மீது பற்று கொண்டவர் தானே. அதனால பேசத்தானே செய்வார். அது ஒரே மண்ணில் இருந்து வந்திருக்கோம் அண்ணன் தம்பியும். அப்புறம் நான் பேசுறது அண்ணன் பேச மாட்டாரா என்ன? வேற விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினா, 3வது இறங்கினா, 4வது இறங்கினா, தெற்கென்ன வடக்கென்ன, போர் வீரனுக்கு எங்கேயும் போடுறதுதான். இந்த இடத்துல நீங்க எங்க நீங்க எல்லாம் விரும்புறீங்களோ அங்க போட்டி விடுவோம். என்னங்கய்யா, ஒரு 10 நாள் பொறுப்பா? என்னடா 10 நாள் பொறு அண்ணன். வேற பட்ஜெட் பத்தி ஒரு நிதி இல்லைன்னு திமுக கூட்டணி கட்சி 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். சரிதான். இது இந்த நிதிநிலை அறிக்கையை நான் ஏற்கல. அதை கண்டிச்சு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன். தெரியுது. இந்த எப்பவுமே நம்மளுடைய நாட்டின் நிதிநிலை அறிக்கை முதலாளிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சி பெருக்கத்துக்கும் தான் உதவும். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுக்கு இருக்காது. அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா இங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படுது. இப்போ அதனால அதை போய் பேசி வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துலையே லாப தேவை வந்துடுது, மக்கள் சேவை செத்துருது. அப்புறம் அதை பேசி பயன் இல்லை. அதை மாற்றணும். அதுக்கு ஒரு தலைகீழ் மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய ஒன்று இருக்கு, அதான் புரட்சி. அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதனால அது திமுக எதிர்க்கும், அதிமுக ஆதரிக்கும். ஏன்னா இது கூட்டணி வச்சிருக்கு, அது கூட்டணி வைக்கல. உங்களுக்கு சரிக்காது, உண்மை தானே. அதிமுக ஆதரிக்குதா இல்லையா அந்த நிதிநிலை அறிக்கையை? அப்புறம் அது வாய்ப்பு இல்லை. அவங்க வாய்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் போட்டு பாவம் பார்த்து எங்களுக்கு 117 இடம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க இடம். அவங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கோ அதுக்கு உரியதுன்னு சொல்றதுக்கோ நான் யாரு பைத்தியக்காரன்? அவங்க இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க.
எடுத்துக்கிறதுக்கான சனநாயகமும் அன்பும் பாசமும் இங்க இருக்கு. அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது என் மக ஓடி போய் வெற்றி கோப்பையை தொட்டா நான் கைதட்ட மாட்டேன். அப்படி கைதட்டுறேன். என் தங்கை எடுக்கும்போது, என் தாய் எடுக்கும்போது, என் அக்கா எடுக்கும்போது, என் மகள் எடுக்கும்போது கைதட்டுறேன். அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். இதுல என்ன பெருமைப்பட இருக்கு? சிறப்பான திட்டம் இருக்கு. காசு மட்டும் இல்ல, ஏதாவது கொடுத்து விடு. என்னையா பணம் தான் இல்ல, அதை கொடுத்துரு. அதெல்லாம் நல்லா நடக்கும். வந்துருங்க அன்னைக்கு.